குரல் டாக்கர்ஸ். வணக்கம் அனைவருக்கும். தமிழ் தேசம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு தமிழ் சான்றோர் பேரவையின் சார்பாக சிறப்பு நிகழ்வில் நாம் இங்கே இணைகிறோம். வெவ்வேறு தலைப்புகளில் வெவ்வேறு துறைகளை சார்ந்த ஆளுமைகள் வந்து உரையாற்றுகிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கல்வியலாளர், ஊடகவியலாளர், எழுத்தாளர், இன்னும் பல்வேறு பல்விதமான ஆளுமைகளை கொண்ட சிறப்பு விருந்தினர், தொலைக்காட்சி தொகுப்பாளர், வானொலி அறிவிப்பாளர், இப்படி பல்வேறு பன்முக ஆளுமை சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். காந்தியின் கண்ணாடி என்கிற தலைப்பில் உரையாடுவதற்காக காந்தியடிகளுடைய நினைவு நாள் 30 ஜனவரி 30 வந்ததை அடுத்து ஒட்டி இந்த நிகழ்வு சிறப்பு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. நிகழ்வின் துவக்கத்திற்கு செல்லும் முன்பு வழக்கம் போல தமிழ் சான்றோர் பேரவை பற்றிய அறிமுகத்தோடு துவங்குவோம். தமிழ் சான்றோர் பேரவை 90களில் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை பயிற்று மொழியாக வேண்டும் என்பதற்காக பல நூறு அறிஞர்களை ஒருங்கிணைத்து அது தொடர்பான போராட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் கொண்டு செல்வதற்காக அதன் நிறுவனர் அருணாச்சலம் ஐயா அவர்களால் துவங்கப்பட்டது தமிழ் சான்றோர் பேரவை. அது மட்டுமல்லாமல் தந்தை பெரியார் தமிழிசை மன்றம் என்கிற அமைப்பையும் துவங்கி தமிழர்களுடைய தொல்லிசை மற்றும் தொல்லிசை கருவிகளை மீட்டெடுப்பதற்காக அதில் ஈடுபட்டிருந்த கலைஞர்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து அது தொடர்பான நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து வந்தார். மேலும் மாணவர்களுக்காக மாணவர் புத்தக பண்ணை என்கிற அமைப்பையும் துவங்கி மாணவர்களுடைய படைப்பாற்றலை ஊக்குவித்து வந்தார். நந்தன் என்கின்ற இதழையும் தானே முன்னின்று நடத்தி வந்தார். ஆனார் ஊனா என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட அருணாச்சலம் ஐயா அவர்கள் செய்து வந்த அந்த பணியை அவருடைய காலத்திற்கு பின்பு அவருடைய அன்பு புதல்வர் சௌரிராஜன் அண்ணா அவர்கள் தொடர்ந்து இதை முன்னெடுத்து வருகிறார். அந்த வகையில் இங்கே ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு தலைப்பில் வெவ்வேறு ஆளுமைகளுடன் இணைகிறோம். அந்த வகையில் இன்று நம்முடன் காந்தியின் கண்ணாடி என்கிற தலைப்பில் உரையாற்றுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஒரு கல்வியாளர், எழுத்தாளர், ஊடகவியலாளர், இப்படி பன்முக ஆளுமையாக திகழக்கூடிய சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் இணைந்திருக்கிறார். குறிப்பாக அவர் இன்று காந்தி கண்ணாடி என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு மகாத்மா காந்தி குறித்த பல்வேறு விதமான ஆய்வுகளில் அவர் ஈடுபட்டிருப்பதும் அது தொடர்பான பல நேர்காணல்களை செய்திருப்பது, அது தொடர்பான பல்வேறு படைப்புகளை படைத்திருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. மேலும் சங்க இலக்கியத்தில் போதனையிலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு தொடர்ச்சியாக பணியாற்றி வருகிறார். செல்லம்மாள் மகளிர் கல்லூரியில் தமிழ் இலக்கியத்தில் முதுகலையும் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வியல் நிறைஞர் பட்டமும் பெற்ற சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் தனியார் கல்லூரியில் 14 ஆண்டுகள் விரிவுரையாளராக பணியாற்றியிருக்கிறார். அகில இந்திய வானொலியிலும் பொதிகை தொலைக்காட்சியிலும் 25 ஆண்டுகள் செய்தி வாசிப்பாளராகவும் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். காந்தியம் தொடர்பான அவரது பணிகள் குறிப்பிடத்தக்கவை. தண்டி யாத்திரையை விவரிக்கும் மண்ணில் உப்பானவர்கள் என்ற நூலும் 16 காந்திய ஆளுமைகளுடன் நடத்திய நேர்காணல்களின் தொகுப்பான செயலறம் என்கிற நூலும் வெளிவந்திருக்கிறது. பாவண்ணன், அரவிந்தன் போன்ற முன்னணி எழுத்தாளர்கள் இந்த நூல்களை மிக உயர்வாக மதிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. இலக்கிய வாசிப்பில் ஆழமான ஈடுபாடு கொண்டவர் நம்முடைய சிறப்பு விருந்தினர் சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள். புதுமை புத்தன் முதல் ஜெயமோகன் வரையிலான தமிழ் எழுத்தாளர்களை தன்னுடைய ஆதர்ச எழுத்தாளர்களாக கொண்டிருப்பதாக அவர் சொல்கிறார். யூடியூப் மூலம் சங்க இலக்கியத்தையும் பிற தமிழ் இலக்கியங்களையும் கற்பிக்கும் பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். குறுந்தொகை, நாலடி அரசியலப்பதிகாரம் போன்ற நூல்களை முழுமையாக கற்பித்திருக்கிறார். கிழக்கு பதிப்பகத்தின் ஆடியோ புத்தக பணிகளிலும் அருந்ததி ராயின் நாவல்களை புதினங்களை ஒலி புத்தகங்களாக மாற்றுவதிலும் ஈடுபட்டிருக்கிறார்.
2021 சிறந்த சமூக ஊடகவியலாளருக்கான விருதையும் பெற்றிருக்கிறார். சென்னை மயிலையில் குடும்பத்துடன் வசிக்கும் சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழ் இலக்கியத்தையும் காந்தியத்தையும் இணைக்கும் ஒரு முக்கிய பாலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இன்று நம்முடன் இணைந்து காந்தியின் கண்ணாடி என்கிற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். நம்மோடு உரையாடவும் இருக்கிறார். அவருக்கு இன்றைய நிகழ்வில் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்க ஏற்றுக்கொண்டமைக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவருடைய உரைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம் அம்மா, உங்களுடைய உரைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். தமிழ் சான்றோர் பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். என்னை நீங்கள் அழைச்சதில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, இது ஒரு பெருமையும் கூட. இவ்வளோ பேர் திரண்டு ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் என்னை அழைச்சதுக்கு நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் திரும்ப சொல்லிக்கிறேன். என்னை பற்றி ஒரு விரிவான அறிமுகம் நீங்கள் செஞ்சீங்க, அதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. காந்தியின் கண்ணாடி ரொம்ப அழகான தலைப்பு. நான் கடந்த ஒரு 8 வருடங்களாக 2019 தொடங்கி காந்தியத்தின் பாலா மிகுந்த ஈடுபாடோட அதை வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும். 2 புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஒன்று மண்ணில் உப்பானவர்கள் இந்த கொரோனா காலத்தில் எழுதினது. அது ஃபேஸ்புக்கில் தொடர்ந்து எழுதின குறிப்புகளை பின்னாடி தொகுத்து தம்பி சிவராஜ் அவர்கள் தன்னரம் மூலமாக ஒரு அழகான புகைப்படங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக அதை வெளியிட்டார். அது ஒரு காட்சியாக தான் நான் எழுதியிருந்தேன். ஒரு தண்டி யாத்திரை நடந்து போகும்போது அவங்க எப்படி போனாங்க, என்ன மாதிரியான கிராமங்கள் வழியாக போய் தங்கினார்கள், அங்கே என்ன நடந்தது, காந்தி என்ன பேசினார், அதில் ஈடுபட்டவர்கள் யார் யார், அப்புறம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் அதுக்கு ஈடாக அப்படியே நடந்தது. அதே காலகட்டத்தில் நடந்த, இந்தியா முழுக்க நடந்தது, ஆனாலும் தமிழ்நாட்டில் முக்கியமாக நடந்ததை நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் அந்த புத்தகம். அடுத்து காந்தி 150க்காக நாங்கள் செய்த ஒரு 16 பேரை, ஈவன் சிதம்பரம் தொகுதியினுடைய எம்பி ஆகிய தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், டாக்டர் ஜீவானந்தம், பாண்டிச்சேரியில் அமரர் ஜீவானந்தம், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அம்மா, வாழ்கின்ற காந்தியர், இப்படி எல்லாரையுமா சேர்த்து பண்ண அந்த நேர்காணலுடைய தொகுப்பு தான் செயலறம் அப்படிங்கிற புத்தகமாக வந்திருக்கிறது. அதிலிருந்து தொல் திருமாவளவனுடைய நேர்காணலை மட்டும் தனியாக எடுத்து காந்தியம் பேசுங்கிற மாதிரி ஒரு சின்ன புத்தகமாகவும் தன்னரம் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ என்னுடைய ரெண்டு முக்கியமான ஆய்வுகளை நான் செஞ்சிட்டு இருக்கேன் காந்தியை பற்றி. ஒன்று தொடராக எழுதினேன், ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்டாக எழுதினதை இப்போ தொடர்ந்து அதில் வேலை பண்ணிட்டு இருக்கிற விஷயம் காந்தியினுடைய தீண்டாமை யாத்திரை. 1933 நவம்பர் 7 தொடங்கி 1934 ஆகஸ்ட் 2 வரைக்கும் காந்தி ஒரு நீண்ட நெடும் பயணம், இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக அவர் கிட்டத்தட்ட ஒரு 25,000 மைல்களுக்கு மேலே பயணம் செய்து தீண்டாமையை ஒழிப்பதற்கான முக்கியமான முன்முயற்சியை மேற்கொண்டார். அதுக்கு முன்னையும் பின்னையும் அவர் நிறைய பணிகள் செஞ்சிருக்கிறார்னாலும் இது ஒரு யாத்திரையாக அவர் பயணமாக செய்த அப்படிங்கிறதுனால அதை தொகுக்கிற பணியில் இப்போ நான் ஈடுபட்டிருக்கேன். அது கூடிய விரைவில் புத்தகமாக வந்துடும். அடுத்தது முக்கியமாக இன்னொன்று எழுதப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒன்று, அதாவது காந்தியத்துக்குள்ளே வந்த உடனேயே நான் எழுத ஆசைப்பட்ட ஒன்று காந்தியினுடைய நவகாளி யாத்திரை. நவகாளி யாத்திரை, காந்தியினுடைய நவகாளி யாத்திரை ஒரு சிறிய புத்தகமாக சாவி அவர்கள் எழுதியிருக்கிறார். அது மிகச்சிறிய புத்தகம். ஏன்னா அப்போது காந்தி நவகாளிக்கு பயணப்பட ஆரம்பித்து முதல்ல ஸ்ரீராம்பூரில் தங்கியிருந்த போது அங்கே நிறைய பத்திரிகையாளர்கள், காந்தி எங்கே போனாலும் பத்திரிகையாளர்கள் கூடவே போவாங்க. அதில் சாவியும் போனார். இங்கேருந்து தமிழ்நாட்டினுடைய சார்பாக, ஒரு தமிழ் பத்திரிகையினுடைய சார்பாக சாவி அவர்கள் சென்று அங்கே பார்த்து வந்த செய்திகளை கொஞ்சம் தான், ஆனால் அதுக்குள்ளே காந்தி எல்லாரையும் திருப்பி அனுப்பிடுறார். ஏன்னா அங்கே வசதிகள் எதுவும் இல்லை. அது ஒரு கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பூமியில் எல்லாரையும் வச்சு விருந்தோம்பல் செய்யக்கூடியது என்னால் ஆகக்கூடியதல்ல என்று சொல்லி காந்தி கிட்டத்தட்ட எல்லாரையுமே திருப்பி அனுப்பிடுறார். அப்போ சாவியும் திரும்ப வந்துடுறார். அதனால் அப்போ அங்கே போய் பார்த்து அந்த எழுதின அந்த தகவலை மட்டும்தான் சாவி எழுதியிருக்கிறார். அதை தவிர வேறு எந்த தொகுப்புகளோ அல்லது ஈவன் ஆங்கிலத்தில் கூட இல்லை, தொகுப்பாக காந்தியினுடைய நவகாளியை பற்றி மட்டும் பேசுகிற புத்தகங்கள் எதுவும் இல்லை. ஒரு சில புத்தகங்கள் தனித்தனியாக சில 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 இதை பேசுகிறதா மாதிரி தான் இருக்குது. அதனால் அதை தொகுக்கிற பணியில் இப்போ நான் ஈடுபட்டிருக்கேன். அதில் ஒரு தொடராகவும் சர்வோதயம் மலர்கிறது, திரு அண்ணாமலை அவர்கள் ஆசிரியர் பொறுப்பேற்று இப்போ நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இதழ் அது, சர்வோதயம் மலர்கிறது என்ற பெயரில் தொடர்ந்து காந்தியினுடைய பங்களிப்பு, காந்தியர்களை பற்றிய எல்லா செய்திகளையும் தாங்கி வரக்கூடிய அந்த இதழில் இப்போ நான் அது ஒரு தொடராக எழுதிட்டு இருக்கேன், நவகாளி யாத்திரையை. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 பகுதிகள் இப்போது வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய பணி. அப்போது நானும் காந்தியை பற்றி தொடர்ந்து வாசிக்கிற ஒரு மாணவியாக தான் இன்னும் இருக்கேன் அப்படிங்கிறத நான் கொஞ்சம்
அடக்கத்தோடவே சொல்லிக்க விரும்புவேன். ஏன்னா, அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். காந்திய வாசிக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சப்ஜெக்ட் அது. அவருடைய வாழ்க்கை வந்து 2 கண்டங்கள்ல பறந்து விரவிய ஒரு வாழ்க்கை. நமக்கே தெரியும் அவர் 21 வருடங்கள் தென்னாப்பிரிக்கால இருந்திருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய போராட்டங்கள முன்னெடுத்திருக்கிறாரு. 21 வருடங்கள் அங்க வாழ்ந்திருக்கிறாரு. 2 ஃபீனிக்ஸ் பண்ணை, டால்ஸ்டாய் பண்ணை என்று 2 ஆசிரம அமைப்புகள் அங்கே இருந்தது. அப்புறம் இந்தியா வந்த பிறகு கோஷ்ரப் ஆசிரமம், சத்தியாகிரக ஆசிரமம் என்று சொல்லப்படுகிற சாபர்மதி, வாரதா ஆசிரமம் என்று படப்படக்கூடிய சேவாகிரம் ஆசிரமம், இது 3 ஆசிரம அமைப்புகள். இப்படி காந்தியினுடைய வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு ஏன்னா அவருடைய வாழ்க்கையே ஒரு பொது வாழ்க்கையா தான் இருந்தது. அவர் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை என்ற ஒன்று அவர் இங்கிலாந்துக்கு போற வரைக்குமானதா தான் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். அதையும் அவர் தன்னுடைய சுயசரிதையில எழுதிட்டார். அதனால இவ்வளோ பெரிய வாழ்க்கையில அவருடைய பங்களிப்பு, சமூக பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பறந்து விரிந்தது. அதை பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வந்து விட்டன. இன்னும் தொடர்ந்து ஒரு வருஷத்துல பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 10 புத்தகங்களாவது பல்வேறு மொழிகள்ல வந்துகிட்டு தான் இருக்கு. இன்றைக்கு செயல்பாட்டு களத்துல காந்தியர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டாலும் கூட, அகடமிக் லெவல்ல அல்லது கருத்தியல் ரீதியாக காந்தி இன்றைக்கும் முக்கியமான ஒரு பேசு பொருள் தான். அதை நம்ம மறுக்கவே முடியாது. காரணம், அவர் தொட்ட விஷயங்கள் அப்படி, அவர் சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி, அவர் செய்த செயல்கள் அந்த மாதிரி. இன்னைக்கு காந்தியினுடைய கண்ணாடி அப்படிங்கிற தலைப்புல நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னாலும், நான் வந்து முக்கியமா ஒரே ஒரு விஷயத்த நம்மளுடைய உரையாடலுக்கான ஒரு 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 முக்கிய புள்ளியா வைக்கலாம் அப்படின்னு நான் விரும்புறேன். இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல நம்ம நடக்கக்கூடிய இதே தலைப்புல நடத்தக்கூடிய விஷயங்கள்ல வேற வேற ஆளுமைகள் வந்து பேசும்போது அதுலயும் நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, அதாவது நம்மளுடைய நாடு குடியரசாக ஆகுவது அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை இந்திய சுதந்திர போராட்டத்திலேயே ஆரம்பிச்சாச்சு. அதற்கான முன்னெடுப்புகளையும் காங்கிரஸ் கட்சி, அதாவது அன்னைக்கு இருந்த தேசிய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சி அதற்கான முன்னெடுப்புகளையும் நடத்தியது. நீங்க காங்கிரஸ் மாநாடுகள் நடந்த வரலாறுகளை படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அதுல கொண்டு வந்த தீர்மானங்கள், பேசிய விஷயங்கள் எல்லாமே இந்த நாடு சுயராஜ்யம் அடையும் பொழுது, சுதந்திரம் அடையும் பொழுது, விடுதலை அடையும் பொழுது ஆஹ் என்ன மாதிரியான ஒரு நாடாக இது உருவாக வேண்டும் அப்படிங்கிற கற்பனைய அல்லது முன்முயற்சிகளை அவங்க அப்பவே செஞ்சிருக்காங்க. அதற்கான புத்தகங்களும் நிறைய இருக்கு. நான் இன்னும் அதை வாசிக்கல, நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்போ இந்த நாடு வந்து ஒரு குடியரசாக ஆகும்போது எப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், மக்களுடைய மன அமைப்பு எப்படி இருக்கணும், இதை குடியரசை வெற்றிகரமானதாக ஆக்குவதற்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத காங்கிரஸ் வந்து தொடர்ந்து பேசியிருக்காங்க அவங்களுடைய மாநாடுகள்ல. சுதந்திரத்துக்கு முன்னாடி நடத்தின அத்தனை மாநாடுகள்ல அவங்க பேசியிருக்காங்க. குறிப்பா காந்தி அதை தொடர்ந்து பேசியிருக்கார். இப்ப காந்தியினுடைய சுயராஜ்யம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கோர்ப்பே பாத்தீங்கன்னா, விடுதலை அப்படிங்கிறது வேற, சுயராஜ்யம் அப்படிங்கிறது வேற. சுயராஜ்யம் நம்மை நாமே ஆண்டு கொள்வது. இப்போ ஒருத்தருக்கு திருமணமான உடனேயே ஒரு கணவன் மனைவியாக வாழ்வதற்குரிய அத்தனை தகுதிகளும் அவங்களுக்கு வந்துருமா அப்படின்னா இல்ல. அதுக்கான சில பாடங்கள் நமக்கு தேவையா இருக்கு. இப்ப நம்ம வீடுகள்ல கத்துக் கொடுக்குறாங்க, சில வீடுகள்ல கத்துக் கொடுக்குறாங்க, பல வீடுகள்ல கத்துக் கொடுக்கறது இல்ல. இப்போ சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப என்னுடைய கிறிஸ்துவ நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு திருமணம் என்ற ஒன்று நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சில பிகினர் கிளாஸஸ் அவங்க நடத்துவாங்க, சர்ச்சஸ்லயே நடத்துவாங்க. எப்படி இருக்கணும், ஒரு கணவன்னா எப்படி இருக்கணும், ஒரு மனைவினா எப்படி இருக்கணும், ஒரு குடும்பத்தை நீங்க இப்படி பார்க்கணும் அப்படிங்கிற வகுப்புகள் அங்க நடத்தப்படுகிறதாக என்னுடைய கிறிஸ்துவ நண்பர்கள் மூலமாக நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்புறம் நம்ம வீடுகளில் நம்ம ஏதோ குழந்தைங்க பார்த்து அப்படியே வளரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நீங்க ஒரு மோசமான கணவனா இருந்தா அந்த மகன் ஒரு மோசமான கணவனாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம்தான். அப்போ ஒரு ப்ரிப்பரேட்டரி அப்படிங்கிறது வந்து கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் முதலையே முன்னெடுத்தாங்க. இப்ப காந்தி தொடர்ந்து அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துல நம்ம 2 பகுதியா பிரிக்கலாம் காந்தியினுடைய வாழ்க்கைய. அவருடைய அரசியல் போராட்டங்கள் அப்படிங்கிறவை அது ஒரு பேரலல் லைன் அது. அவர் முன்னெடுத்திய சம்பாரன் மூமெண்ட் ஆகட்டும், பிறகு ஒத்துழையாமை இயக்கம், தண்டி யாத்திரை, இப்படி அந்த போராட்டங்கள் அது ஒரு தனிப்பட்ட ஒரு பாதை. அது ஒரு தனிப்பாதையாக ஒரு மக்கள் திரளை ஒருங்கிணைச்சு அவர் செய்த போராட்டங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த சமூகத்தை வடிவமைக்கிற பணியில தொடர்ந்து காந்தி வந்து தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருந்தார். அவர் ஒரு வெறும் அரசியல் விடுதலை போராட்ட வீரர் மட்டும் அல்ல. காந்தி இன்னமும் தொடர்ந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய பல நூற்றாண்டுகளுக்கும் அவர் நிற்பார் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்முடைய விடுதலைக்கான
மூலகர்த்தா அவருங்கிறது மட்டுமல்லாமல் அவள் இந்த சமூகத்திற்காக சொன்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். எல்லா விஷயங்களை பத்தியும் அவர் பேசியிருக்கிறார். எனக்கு வாசிக்க வாசிக்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இந்த மனிதர் தொடாத ஒரு இடமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அதனால ஒரு ஒரு மக்களை, ஒரு தனி மனிதனை ஒரு குடியரசினுடைய முக்கிய அங்கமாக அல்லது அந்த ஒரு குடியரசுக்கு தகுந்த ஒருவராக மாற்றுவதற்கான என்னென்ன செயல்பாடுகளை நம்ம செய்யணும், என்னென்ன முன் தயாரிப்புகளை நம்ம பண்ணணும், அல்லது நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பத்தி காந்தி தொடர்ந்து பேசியிருக்காரு. அதுதான் நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து பல்வேறு மன்னர்களுடைய ஆட்சியின் கீழ் தான் இருந்திருக்கிறோம். இவன் நீங்க சங்க இலக்கியத்திலேயே பார்த்தா கூட சில இனக்குழுக்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்புறம் ஒரு சிற்றரசர்கள் கீழே வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் முடியாட்சி மூவேந்தர்களுடைய ஆட்சி வந்திருக்கிறது. அப்புறம் பல்வேறு பட்ட இப்போ விஜயநகர பேரரசு அல்லது நாயக்கர்களுடைய காலம், அதுக்கப்புறமா பாளையக்காரர்களுடையது, இப்படி இந்த மாதிரி பல்வேறு படையெடுப்புகள் வந்திருக்கின்றன. இஸ்லாமிய படையெடுப்புகள் வந்திருக்கின்றன. அதுக்கு பிறகு கம்பெனி ஆட்சி என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சியில் இருந்திருக்கிறோம். பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இருந்திருக்கிறோம். அப்போ இந்த போராட்டங்களுக்கான ஒரு இறுதி கட்டமாக நம்ம ஒரு முடியாட்சியாக ஆகும்போது அதுக்கான தயாரிப்பு நம்ம கிட்ட இருந்ததா அப்படின்னா அதை திரும்ப திரும்ப யோசிக்கிறவரா காந்தி தான் நமக்கு தெரியுறாரு. அவர் திரும்ப திரும்ப அதை சொல்றாரு. நீங்க ஒரு 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 குடியாட்சியின் கீழே வாழணும் அப்படின்னா மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத ஒரு திரும்ப திரும்ப பேசுறாரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம, ஏன்னா நமக்கு இயல்பா அது வந்துடும் நம்ம நினைக்கிறோம். அது இயல்பாலாம் வராது. இயல்பாக வரக்கூடிய வாய்ப்புகளே இல்லை. இன்னைக்கு நம்ம சொசைட்டி இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இயல்பான விஷயங்களா பல விஷயங்கள் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் முக்கியமா சிவிக் சென்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது. அப்போ என்ன மாதிரியான ஒரு விவாதங்களை காந்தி முன்னெடுத்தாரு, என்ன மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாகுது. அவர் முக்கியமா இந்த சமுத்திரத்தினுடைய ஒரு ஒரு சமுத்திரத்தினுடைய ஒவ்வொரு துளியும் சேர்ந்ததுதான் சமுத்திரம். நீங்க ஒரு தனி நீர்த்துளியாக அதை எடுத்துட்டீங்கன்னா அது அந்த டிராப்லெட்டுக்கு பெரிய மதிப்பு கிடையாது. ஆனா அதே டிராப்லெட் ஒரு சமுத்திரத்துல இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு தனி அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு. இப்ப நமக்கும் அதே தான். ஒரு தனி மனிதனாக எனக்கு இருக்கிற ஒரு வலிமையும், நான் ஒரு சமூக கூட்டாக செய்து இருக்கும்போது இருக்கக்கூடிய வலிமையும் அது தனியானது. அப்ப அவர் ஒவ்வொரு அலகையும் சீர்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். முதல்ல ஒவ்வொரு தனித்தனி அலகையும் அவர் பார்க்கிறார். அந்த அலகை ஒரு கூட்டு அலகாகவும் பார்க்கிறார். ஸோ இது ரெண்டுமே காந்தியத்துல ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் அவர் சுயராஜ்யம் அப்படிங்கறத முதல்ல நம்மளனாலே செல்ஃப் ரூல் அப்படிங்கிறது நம்மள ஆட்சி பணியில் இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்மளை நாமளே எப்படி நம்ம நிர்வகிச்சுக்க போறோம் அப்படிங்கறதான் அவர் திரும்ப திரும்ப பேசுறாரு. ஸோ காந்தி முதல்ல உள்முகமான ஒரு ஆட்சியையும், அதற்கு பிறகு அந்த உள்முகமாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அகிம்சையும் வாய்மையும் அறமும் நிறைந்த தனிமனிதர்கள் கூட்டாக சேர்ந்து ஒரு ஆட்சியை செயல்படுத்தக்கூடியது அப்படிங்கிற கனவை நோக்கி தான் திரும்ப திரும்ப போகிறார். அந்த கனவை தான் அவர் திரும்ப திரும்ப பேசுறாரு. ஏன் அதை நான் கனவு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, காந்தியினுடைய விஷயங்களை யூட்டோப்பியன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அது ஒரு கற்பனையான ஒரு ஊர், கற்பனையான ஒரு பிரதேசம், அதை நம்ம செயல்படுத்தவே முடியாது அப்படின்னு பேசுறவங்க தான் அதிகம். ஆனா ஏன் அது கற்பனை அப்படின்னா, சில சில அறநெறிகளை நம்மளால கை கொள்ளவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. அதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப காந்தி பேசிக்கிட்டே இருக்காரு. என்னால முடியும், ஒரு சாதாரணனாக என்னாலேயே அது முடியும் அப்படின்னா உங்களாலையும் அது முடியும் அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கக்கூடிய செய்தி. அப்போ ஒரு ஒரு குடியாட்சிக்கான மக்களை தயார்படுத்தக்கூடிய முயற்சிகளை நம்ம செய்யறோமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரும்பாலான தளங்கள்ல அதை செய்யறது இல்லை. ஒரு அரசியல் கட்சி அது செய்கிறதா, தன்னுடைய வாக்காளர்களாக இருக்கக்கூடிய தன்னுடைய வாக்காளர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அரசியல் கட்சி ஒரு பாடமாக நடத்துகிறதா அப்படின்னா இல்லை. அவங்க ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போடணும், நாங்களை பதவியில் அதிகாரத்தை உட்கார வைக்கணும், அந்த அதிகாரத்துக்கு வந்த பிறகு நான் சில விஷயங்களை உங்களுக்கு செய்வேன் அப்படிங்கிறதான் அவங்க திரும்ப பேசுறாங்க. அப்போ ஒரு 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 கட்சி அப்படிங்கிறது வாக்காளர்கள் தயார்படுத்தணும். அந்த வாக்காளர்கள் சிறந்த குடிமக்களாக ஆவதற்குரிய தயாரிப்புகள் அவங்க செய்யறாங்களா அப்படின்னா நம்ம செய்யறது இல்லை. அதே போல ஒரு கல்வி அப்படின்னு வரும்பொழுது அந்த கல்வியில நம்ம இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு மோசமான ஒரு கல்வி முறையை நோக்கி நகர்ந்துட்டோம். காரணம், நல்ல மார்க் வாங்கணும், நிறைய மார்க் வாங்கணும், நல்ல பெரிய பதவியில போய் அமரணும், அது ஒயிட் காலர் ஜாபா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்,
நல்ல வீடு வசதி எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறதான ஒரு ஒரு ரேட் ரேஸ் மாதிரியான ஒரு விஷயமா தான் நம்ம இன்னைக்கு கல்வியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். இப்போ காந்தி அதுலேயும் பேசியிருக்கிறார். ஒரு கல்வி கல்வி முறைங்கிறது அப்படிப்பட்டதா இல்லை, அவருடைய நய தலீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆதார கல்வி திட்டம், அதில் ஒரு கல்வியில் ஒரு ஒரு மனிதனை எப்படி உருவாக்க, ஒரு குழந்தையை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றியும் அவர் பேசுகிறார். நான் இப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நம்ம பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு ஒரு குடியாட்சிக்கான மக்களை உருவாக்குவதற்கான பயிற்சிகளாக எவை தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படின்னு இது எனக்குமே ஒரு பயிற்சி தான், எனக்குமே ஒரு பாடம் தான். நானுமே இதை நோக்கி தொடர்ந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பயிற்சி இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு பிரதிநிதியை உருவாக்க முடியாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை உண்மை. இப்போ நம்ம எல்லா வகையிலையும் சிவிக் சென்ஸை தோத்து போனது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பல்வேறு செயல்பாடுகள்லையும் பார்க்குறோம். ஒரு எனக்கு நம்ம உரிமைகளை பற்றி பேசுகிறோம். எனக்கு இது வேணும், எனக்கு இது தரணும், ஒரு அரசாங்கம் இது எனக்கு தரணும் அப்படின்னும் போது காந்தி திரும்ப திரும்ப கடமையை பற்றி தான் பேசுகிறார். நீங்கள் உங்களுக்கான கடமையாக நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிறத அவர் பேசுகிறார். ஒரு குடிமகனாக உங்களுடைய கடமை என்ன அப்படிங்கிறத அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துறார். இப்போ ஓட்டு போடுறது மட்டும்தான் என்னுடைய கடமையா அப்படின்னா அது இல்லை. ஓட்டு போடுறது நம்மளுடைய அது ஒரு ஒரு கடமை அப்படின்னாலும் அது நம்மளுடைய தனிப்பட்ட அது மட்டும் கடமை கிடையாது. அப்போது ஒரு அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடியவர்களாக, அந்த அதிகாரத்தை கேள்விக்கு உட்படுத்துபவர்களாக மக்களை பயிற்றுவிப்பது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான குடியாட்சியினுடைய தத்துவம் அப்படிங்கிறத காந்தி சொல்றாரு. இப்போ நான் நவகாளி எழுதிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல அகதிகளாக மக்கள் ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு குளிர் நிறைய ஜனவரி மாதத்துல நான் சொல்றது 1947 ஜனவரியில. அப்போ அந்த மக்களுக்கு கம்பளிகளை கொடுக்கணும் அப்படிங்கிற வரும்போது சில அமைப்புகள் கம்பளிகளை நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ காந்தி சொல்றாரு, கம்பளிகளை நீங்கள் தரலாம், கொஞ்சம் ஆனால் நீங்கள் காத்துருங்க அதுக்காக. ஏனென்றால் அகதிகளாக வரக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அங்கே இப்போ முஸ்லீம் லீக் அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அரசாங்கம் தன்னுடைய கடமையை முதல்ல ஒழுங்காக செய்யணும். அந்த செய்ய வேண்டியதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணுவோம், முதல்ல அதை அவங்கள செய்ய சொல்லுவோம், செய்ய வைப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அவர்கள் தவறுகிற பட்சத்தில் நம்மளுடைய உதவிக்கரங்களை நீட்டலாம். இப்போ முதல்ல அவங்கள செய்ய வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அப்படின்னு. எனக்கு இதை படித்த போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு சாதாரண விஷயம் தான். இப்போ கம்பளி வேணும், அவங்களுக்கு ஒரு உதவி அமைப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அங்கே உதவி செய்ய வேண்டிய முதல் கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த ஒரு அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது. மக்கள் தானாக தன்னார்வலராக செய்கிறார்கள் அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம் அப்படின்னாலும் முதல் கடமை அரசாங்கத்துக்கு தான் இருக்கிறது. அப்போ அதை வலியுறுத்தக்கூடிய ஒரு ஒரு தேவையும் உரிமையும் மக்களுக்கு உண்டு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்புறம் அதே நவகாளியில இன்னொரு இன்சிடென்ட் நடக்குது. அங்கே ஒரு அமைதி குழுக்களை அவங்க உண்டு பண்றாங்க. அதாவது அந்த வன்முறையால் பாதிக்கப்பட்ட கலவரம் நடக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு அமைதி குழுவை ஏற்படுத்துறாங்க. அந்த அமைதி குழுவை ஏற்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்து பிரதிநிதி, ஒரு முஸ்லீம் பிரதிநிதி, 2 பேரையும் அவர் அதில் அந்த அமைதி குழுவில் பிரதானமானவர்களாக போட்டு இன்னும் பல பேரை அங்கே இருக்கக்கூடிய நல்லிதயம் கொண்டவர்களை அதில் உறுப்பினர்களாக அவர் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு அமைதி குழுக்களை உருவாக்க முயற்சி பண்ணுறாரு காந்தி. அப்படி முயற்சி பண்ணும்பொழுது ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த இடத்துல இப்போது நல்லா படித்த இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள், படித்த இந்துக்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க, அங்கே இந்த பயந்து ஓடிட்டாங்க, ஏன்னா கலவரம் நடக்குது, ஓடி போயிட்டாங்க. மீதி அங்கே இருக்கிறவங்க இப்போது அங்கேயே அந்த இடத்த விட்டு போக முடியாத அதையே வாழ்வாதாரமாக கொண்ட நாவிதர்கள், வண்ணான், அந்த மாதிரி இவங்க குடியானவர்கள், விவசாயிகள், அவங்க தான் அங்கே இருக்காங்க. இந்த வாசிப்பு திறன் மிகுந்த நல்ல படித்த இஸ்லாமியர்களோடுக்கு சமமாக இவர்களை நம்ம அதில் உறுப்பினர்களாக போட முடியாது, அப்படி போட்டோம் அப்படின்னா சரியா வராது, இவங்க அவங்கள ஏற்றிருவாங்க அப்படின்னும் போது காந்தி ஒன்று சொல்றாரு. இதெல்லாம் நான் என்னுடைய தொடரில் எழுதியிருக்கேன், இதெல்லாம் தான் நான் பேசணும்னு நினைச்சேன். அப்போ அவர் சொல்றாரு, ஒரு 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 கலாமிட்டி நடக்கும்பொழுது ஓடி போறவங்களை நீங்க எப்படி தலைவர்கள்னு ஏற்றுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது தலைமைக்கு அழகல்ல. அப்போ இந்த வாழ்வாதாரங்களை விட்டு போக முடியாத மக்கள் தான் அதை பத்தி தொடர்ந்து பேசுவாங்க, அவங்களுக்கு தான் அந்த உரிமையும் இருக்கு, அவங்க பேசுவாங்க. அதனால அங்க இருக்கக்கூடிய நாவிதர்களையும் குடியானவர்களையும் விவசாயிகளையும் தான் நீங்க அந்த உறுப்பினர்களாக அந்த நீங்க கமிட்டியில போடணும், அந்த அமைதி குழுக்களை நீங்க நிர்ணயிக்கணும். அதோடு நாளைக்கு நம்ம அதை நான் சொல்றது 1947 ஜனவரியில, இன்னும் நமக்கு விடுதலை வரல, அப்ப நடக்கக்கூடிய பேச்சுக்கள் இதெல்லாம். நாளை குடியாட்சி என்ற ஒன்று வரும் பொழுது, மக்களால் ஆளப்படக்கூடிய அரசு என்று வரும் பொழுது இவர்கள் எல்லாரும் தான் அந்த அமைப்புக்குள்ள இருப்பாங்க, அவர்கள் தான் கேள்வி கேட்பவர்களாக இருப்பார்கள் அந்த இடத்துல. அப்ப இப்படிதான் ஒரு குடியாட்சியினுடைய போக்கு என்பது மலர்வதாக இருக்க முடியும். அதுக்கான பயிற்சிகளை நீங்க இப்பயே எடுத்துக்கணும். அதனால அவர்களையே நீங்கள் அதுல போடணும்.
இவங்களுக்காக இப்போ போயிட்டு அவங்கள பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் இதில் போடுங்க அப்படின்னாரு. இப்போ இந்த ரெண்டு விஷயமும் எனக்கு வந்து யோசிக்க வச்சுது. அப்போ ஒரு மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து வெறும்ன ஒரு ஓட்டு போடுறதுல மட்டுமோ, ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதில் மட்டுமோ, அல்லது அதிகாரத்தை ஒரே இடத்துல குவிப்பதில் மட்டுமோ அல்ல. இன்னொன்று காந்தி பேசிய இன்னொரு முக்கியமான விஷயம் அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து நம்ம அப்படி அதுல எவ்வளவு விதமா தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அவர் பேராசிரியர் பழனிதுரை அவர்கள் வந்து தொடர்ந்து அதை பத்தின கட்டுரைகளையும் நூல்களையும் எழுதிட்டு இருக்கார். எங்களுடைய சர்வோதயம் மலர்கிறதுல அவர் தொடர்ந்து எழுதுறாரு. தினமணியில நடுப்பக்க கட்டுரைகள்ல அவர் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு. ஒரு கிராமத்தின் சார்பாக ஒரு கிராமத்தினுடைய இதிலிருந்து எழுந்து வரக்கூடிய அதிகார மையங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் காந்தி தொடர்ந்து பேசியிருக்கார். ஸோ இப்போ ஒரு ஒரு மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து சிறப்பானதாக இருக்கணும் அப்படின்னா அதிகார பரவலாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. அப்போ நம்மளுடைய கடமை என்ன, நம்ம எதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கலாம், எதையெல்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்க முடியும், இதெல்லாம் என்னுடைய உரிமை, இது அரசாங்கம் செய்து தர வேண்டியது, இது அரசாங்கத்தினுடைய கடமை, இது நான் கேள்வி கேட்க வேண்டிய என்னுடைய உரிமை அப்படிங்கிற அந்த போக்கு இன்னைக்கு பெருமளவு குறைஞ்சிட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போ அதை அதை தான் நம்ம வந்து சீர்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து காந்தி திரும்ப திரும்ப என்ன பேசினார் அப்படிங்கிறதான் நான் இந்த சபையில சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எனக்குமே இதில் பெரிய வந்து தெளிவு இருக்கிறதாகவோ அல்லது இது சிறப்பான முறையில் பேச முடியுமோ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு வரும் பொழுது ஒரு அடிப்படையான ஒரு மூலக்கூறை அந்த அந்த கூறிலிருந்து அந்த மூலக்கூறிலிருந்து ஆரம்பிச்சு தான் நம்ம அதை வந்து அதை பல்கி பெருகி அதை ஒரு சமுதாய மலர்ச்சியாக மாற்றணும் அப்படிங்கிறத காந்தி ரொம்ப தெளிவானவராக இருந்தார். எல்லா விஷயங்கள் பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். காந்தியினுடைய கண்ணாடி மூலமாக நீங்கள் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் பார்த்து விட்டு மற்ற விஷயங்களை பார்க்காம விட்டுற முடியாது. ஈவன் இன்ஃபேக்ட் வந்து ஒரு சானிடேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அது நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம துப்புரவு தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய போராட்டத்தை இங்கே பார்த்துருக்குறோம். அதற்கு பிறகு குப்பைகளை கையாள்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். அது குப்பைகளை கையாள்றது அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப பெரிய முக்கியமான சப்ஜெக்டாக பார்க்குறேன். ஏன்னா அது காந்தி அதிகமாக பேசிக்கக்கூடிய சப்ஜெக்டும் கூட. அப்புறம் சானிடேஷன் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்குறோம், அதை வந்து நம்ம எப்படி சீர்படுத்துகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நிறைய இடங்கள்ல காந்தி அதை பற்றி பேசியிருக்கிறார். ஏன்னா காந்தியினுடைய வாழ்வு வந்து கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையே பொது வாழ்க்கை தான். அவர் தனிப்பட்ட வீடு அவருக்கு கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவருக்கு தனிப்பட்ட வீடு, தனிப்பட்ட அட்ரஸே அவருக்கு கிடையாது. ஒரு தனியான ஒரு வீடு, இந்த வீடு தான் அவருடைய அட்ரஸ் அப்படிங்கிறது காந்திக்கு இல்லை. கோஷ்டபாஷ்டமும் சத்தியாகிரக ஆசிரமம் வந்து இது நிறைய லெட்டரில் பார்த்தீங்கன்னா காந்தி வந்து நான் இந்த நாளில் இங்கே இருப்பேன் அப்படின்னு குறிப்பிடுவார். நிறைய பேர் கடிதங்கள் எழுதும்போது இந்த நாளில் நான் இங்கே இருப்பேன், அங்கே நீ லெட்டர் அனுப்புன்னு போடுவார். ஸோ அவர் தனிப்பட்ட அவர் எந்த இடத்துலையும் அவர் இல்லை. அவர் எல்லா இடத்துலையும் இருந்திருக்காரு, எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காரு. எனக்கு முக்கியமாக இப்போ இந்த நகரங்களில் இப்போ நான் இருக்கிறது மயிலாப்பூர். எனக்கு நான் நிறைய சண்டை போடுவேன். எங்கள் ஏரியாவில் நிறைய வந்து சுத்தம் இல்லாத இடங்களில் போய் சண்டை போடுவேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட அதுக்கு மேலே செய்ய முடியல. ஒரு தனி மனிதனாக நம்மளால் அதுக்கு மேலே செய்ய முடியாது. நாங்கள் இங்கே குழுவாகவும் போராடி சில விஷயங்களை முன்னெடுத்து பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம். ஆனால் பெரிய தோல்வி அப்படிங்கிறத ஒத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கே எங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாகேஸ்வர பார்க்னு ஒரு இடம் இருக்குது. அதை சுற்றி 4 புறமும் வந்து வேலி போட்டு பாதி சுவர் எழுப்பியிருப்பாங்க, அவருக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் அதில் 2 பக்கம் வந்து வெறும் மூத்திர சந்து தான். அது அப்படி தான் சொல்லணும். ஆண்கள் சரமாரியாக, வெரி சாரி டு சே, ஒரு ஆண்கள் தான் இதை முக்கியமாக செய்கிறாங்க. பொதுவெளியில சிறுநீர் கழிப்பது அப்படிங்கிறது வந்து ஓப்பன் டெஃபகேஷனை வந்து இன்னைக்கு அரசாங்கம் கையாளுது. அப்படி ஓப்பன் டெஃபகேஷன் இன்னைக்கு சிட்டியில் அவ்வளோ இல்லை அப்படின்னா கூட இந்த சிறுநீர் கழிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஆண்கள் தான் பெருமளவு செய்கிறாங்க. அது ரொம்ப ஒரு ஒரு அது எப்படி சொல்றது, நான் பல பேர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கேன் அதுக்காக. ஆனால் அது ரொம்ப ஒரு டெலிகேட்டான விஷயம். அங்கே போய் அவங்க ஒரு சிறுநீர் கழிச்சுட்டு போய் நம்ம சண்டை போட முடியாது. இப்போ இதையும் காந்தி பேசுறாரு. ஏன்னா காந்தி இருந்தது வந்து ஒரு வார்தாங்கிற ஒரு சேவாகிரம் ஆசிரமம். அதுக்கு பக்கத்தில் இருந்த கிராமங்கள் எல்லாம் அவ்வளவு குப்பை மடிகளாக இருந்த கிராமங்கள். அந்த கிராமங்களுக்கெல்லாம் அவர் காந்தி நடந்து போய் சானிடேஷன் பற்றி தான் பேசியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம சிவிக் சென்ஸ் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு இந்த வாக்காளர் அதெல்லாமும் மீறி நம்மளுடைய அடிப்படையான சில சிவிக் சென்ஸில் நம்ம ஒழுங்காக இருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா அது இல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் வந்து பரம தோல்வி அப்படின்னு நம்ம சொல்லணும். அது பரம தோல்வி தான். அது நம்மளால் அந்த சிவிக் சென்ஸை உண்டாக்கவே முடியல அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு தோல்வி மனப்பான்மையோடு நம்ம ஒத்துக்கணும். இருக்காங்க சில குழுக்கள் செய்கிறாங்க, பல இடங்கள்ல நடக்குது. எல்லாமே இருந்தாலும் கூட நம்ம ஒரு மக்களாக, ஒரு பொதுமக்களாக, ஒரு சமூக மக்களாக
நம்ம செய்ய வேண்டிய நிறைய கடமையிலிருந்து நம்ம தவறிட்டோம் அப்படிங்கிறத. ஏன்னா நம்மளுடைய தனிப்பட்ட வசதி தான் நம்ம முக்கியமா பார்க்குறோம். என் வீடு சுத்தமா இருக்கணும். அது நீங்க ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான் அது. இந்தியர்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள சுத்தமா வச்சுப்பாங்க. மத்தபடி வெளிப்புறங்கள பத்தி அதிகமா கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது பரவலா சொல்லப்படும். இன்னைக்கும் அதுதான் நிலைமை. நம்மளுடைய நகரங்கள் வெறும் குப்பை காடுகளாகவும், வாழ தகுதியில்லாதவைகளாக நீர்ப்புறங்கள மாற்றியதுல இருக்கக்கூடிய பெருமையும் நமக்கே உரியது. இப்ப சிவிக் சென்ஸ் அப்படின்னும்போது, இது எல்லாமே சேர்ந்தது தான் அது. இப்ப நீங்க காந்தியினுடைய கண்ணாடி வழியா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தனி மனிதன் ஒரு குடிமகனாக ஆவதற்குரிய பயிற்சிகள் அவனுக்கு தரப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம வந்து இதுல பேசிக்கிட்டே போகலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது நான் தொட்டு தான் காட்டியிருக்கேன். இன்னைக்கு நான் வந்து இது ஒரு சிவிக் சென்ஸுக்கான பயிற்சிகளை காந்தியினுடைய கண்ணாடி மூலமா பார்த்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இப்போ வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு பயிற்சியை ஒரு ஒரு குழந்தையிலிருந்தே அதை ஆரம்பிச்சு, ஒரு ஆரம்ப கல்வி திட்டத்திலிருந்தே ஆரம்பிச்சு நம்ம அதை வந்து முன்னெடுத்தோம் அப்படின்னா தான், இப்போ இது வரைக்கும் போன ஜென்ரேஷனை விட்டுருங்க, இனி அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நம்ம ஒரு அழகான ஒரு சமுதாயத்தை படைத்தளிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து தான் அது. இனிமேல் நம்ம அதில் தான் நம்ம அதிகமாக நம்மளை வந்து முன்னோக்கி நகர்த்திருக்கணும். அதற்கு காந்தியினுடைய பார்வை நமக்கு ரொம்ப பயன்படும். தொடர்ந்து அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து களத்தை வந்து விவாதத்திற்கு ஓப்பன் பண்ணுவோம். மிக்க நன்றிங்கம்மா. உங்களுடைய இடையறாத பணியிலையும் இன்றைய நிகழ்வில் கலந்துக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி காந்தியை வந்து ஒரு ஒரு வளையத்துக்குள்ளே அடைத்து பேச முடியாதுங்கிற ஒரு ஆளுமையை ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே பேச முயற்சிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒன்றாக இருந்தாலும் கூட, நீங்கள் சொன்னது போல் ஒரு அறிமுக வகுப்பு அப்படிங்கிற அளவில் நம்ம இதை எடுத்துக்கிட்டு காந்தி பற்றிய ஒரு ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அறிமுக வகுப்பு, அந்த அடிப்படையில் கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்னது மாதிரி தனி மனிதனா அவனுடைய பார்வை, சமூகமாக அவருடைய பார்வை, அரசியல் பார்வை, இப்படி அவருடைய அந்த பர்ஸ்பெக்டிவ்ஸ், அது அவருடைய பார்வைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியம் அளிக்கிறது. அப்புறம் 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு விஷயமும் எனக்கு வந்து மனதில் தோன்றுவது உண்டு. காந்தி வந்து ஒரு தாத்தா வடிவத்திலேயே காட்டுவதனால வந்து சில சிக்கல்கள்லாம் இருக்கோ, அது வந்து வயதானவர்னு ஒதுக்கிடக்கூடிய, ஏன் வந்து அவரை வந்து இன்னும், ஏன்னா அவர் சிந்தனை அளவில், செயல் அளவில், எல்லா விதத்திலும் வந்து மிக இளமையானவர் அப்படிங்கிற அளவில். அப்போ அதுக்கு பொருத்தமான ஒரு உருவத்தை, அவருடைய இளம் வயது படங்களை நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தணுமோன்னு தோணுது. அது வந்து உளவியல் ரீதியாக வந்து அது பயன்படுமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணுது. அழகா ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா நான் வாசிக்க நான் ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் கொல்லப்படும்போது அவருக்கு 78 வயசு. ஆனா அவருடைய தாட் ப்ராசஸிங் வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஒரு ஒரு நவீனத்துக்குரிய இன்னும் நீங்க ஒரு 100 வருஷம் கழிச்சு நீங்க நவீனம்னு பார்த்தீங்கன்னா, அப்பவும் காந்தியினுடைய சில கருத்துக்கள் சில கருத்துக்கள் நமக்கு தேவையில்லாததா இருக்கலாம். ஏன்னா எல்லாமே எல்லா காலத்துக்கும் பொருந்தி வருங்கிற மாதிரியான சர்வலோக நிவாரணியா எப்பவுமே எல்லாமே இருந்துட முடியாது. எந்த விஷயமுமே இருந்துட முடியாது இல்லையா? எந்த விஷயமே இருந்துட முடியாது. இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி நடத்தின திருக்குறள் வகுப்புல கூட இன்றைக்கு அதுல சில கருத்துக்கள் நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியும். அந்த மாதிரி தான். அப்ப அது காந்திலயும் அது இருக்கு. ஆனால் ஒரு சமூகத்திற்குரிய செய்தியாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இன்னமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இன்னமும் 100 ஆண்டுகள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி நான் கூட இனிமே நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டான பாயிண்ட். காந்தியினுடைய இளமை வடிவத்தை தான் நம்ம இனிமே பயன்படுத்தணும். சரியா சொன்னீங்க. நன்றிங்கம்மா. எனக்கு வந்து எப்பொழுதுமே அந்த எண்ணம் உண்டு. ஏன்னா குழந்தைகிட்ட காட்டும் பொழுது அவர் ஏதோ வயதான தாத்தா, ஒரு அழகான தாத்தா அப்படிங்கிற அளவில் வந்து கடந்து போயிடுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோன்றது உண்டு. ஏன்னா முதல்ல அறிமுகமாகிறது வந்து காந்தி வந்து குழந்தைகளுக்கு தான் அறிமுகமாகிறாரு. நம்ம எல்லாருமே வந்து காந்தியை வந்து 10 வயதுலையோ இல்லை வந்து, ஆமாம், நம்ம 5வது படிக்கும்போது அறிமுகமாகிறாரு. அறிமுகமாகும் போது அவர் தாத்தாவை அறிமுகப்படுத்துறதை விட ஒரு துடிப்பான இளைஞரை அறிமுகப்படுத்துறது வந்து ரொம்ப அடிப்படையான தேவையான ஒன்றா நான் நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. நீங்கள் உங்களுக்கு அதே கருத்து இருக்கிறது. நம்ம தொடர்ந்து இது பற்றி விவாதிப்போம். கீழே இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் மேலே வந்து பதிவிடுங்க. நன்றி அனைவருக்கும் இணைந்ததுக்கு. இது
காந்தியின் கண்ணாடி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு தொடர் நிகழ்வு அவ்வப்போது இந்த தலைப்பில் நடக்கக்கூடிய தொடர் நிகழ்வு. இதில் இன்றைக்கு வந்து கல்வியலாளர், ஊடகவியலாளர், எழுத்தாளர், காந்திய தத்துவ ஆர்வலர், இப்படி பல்வேறு பன்முகங்கள் கொண்ட ஆளுமை சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்மோடு உரையாடி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து உரையாடுவோம். குமரேசன் தோழர் வணக்கம். நீங்க இணைப்பில் இருக்கீங்களா? உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுறீங்களா? வணக்கம் தோழர். நல்ல மிக சிறப்பான உரை. சித்ரா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். புதிய கோணங்கள்ல காந்தியை அணுகுவதற்கும் தேடுவதற்குமான தரவுகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே சொன்னது போல சுருக்கமாக அந்த அரை மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கிறார் என்கிற போது நம்முடைய கடமையாகிறது இன்னும் விரிவாக காந்தியை தேடுவதற்கு. இன்னும் ஒரு மார்க்சிய இயக்கத்தை சேர்ந்தவன் என்கிற முறையில காந்தியம் என்கிற அந்த சித்தாந்தத்துல முரண்பாடுகள் உண்டு. ஆனா அதே நேரத்துல காந்தியத்தின் சிறப்பு கூறுகள், காந்தியத்தின் தேவைகள் என்பதுல இன்றைக்கு நாட்டில் அவற்றை பின்பற்றியாக வேண்டும் என்பதிலையும் கம்யூனிஸ்டுகள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச தகவல் தான். ஏன்னா நேற்று முன்தினம்தான் எங்களுடைய அமைப்பின் சார்பாக காந்தி நினைவு நாள் நிகழ்ச்சி ஒன்றையே சென்னையில் நடத்தினோம். பல்வேறு தரப்பினரை சேர்ந்தோம், குறிப்பா பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் கூட பங்கேற்று இன்றைக்கு ஏன் அவர் தேவைப்படுகிறார் என்ற கோணத்திலேயே கூட நாங்கள் அந்த உரைகளை அமைத்திருந்தோம். அதே போல நேற்று முழுக்க வேறொரு தலைப்புல நடந்த ஒரு இணைய வழி கூடுகை, அதுல வந்து காந்தியை மேற்கோள் காட்டி பேச வேண்டிய ஒரு சரியான வாய்ப்பு கூட கிடைத்தது. அந்த நினைவுகளோடு இங்க நான் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, சித்ரா அவர்கள் பேசுகிற போது முன்வைத்த ஒரு முக்கியமான கருத்து, நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகிற கருத்து, பாத்தீங்கன்னா இப்ப அண்மை காலமால ஒரு கடந்த சில ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாவே சில குறிப்பிட்ட புத்தகங்கள் சந்தையில வந்து தன்னாளுமை, சுய ஆளுமை, சுய மேம்பாடு அப்படின்ற தலைப்புகள்ல வருது. அது நிறைய விற்பனை ஆகுதுன்னு பதிப்பாளர்கள் சொல்கிறார்கள். ஆனா அந்த புத்தகங்கள் பலவற்றை நான் புரட்டி பார்த்திருக்கிறேன். அதுல ஒன்று கூட கூட்டு செயல்பாடு என்பதை சொல்வதாக இல்லை. எந்த ஒரு மனிதரும் தனித்து நின்று தன்னுடைய சாதனையெல்லாம் நிறுத்தி விட முடியாது. ஏன்னா எங்க சமூகத்திலிருந்து பெறுவதைத்தான் அவர் முறைப்படுத்திக் கொள்கிறாரே தவிர அவருடைய தலையில இருந்து உதிச்செல்லாம் எதுவும் வந்து விட முடியாதுங்கிறதான் இயற்கை. ஆனா இந்த நூல்கள்லாம் அப்படிதான் சொல்ல வரும். ஆனால் காந்தி காட்டிய அந்த கூட்டு செயல்பாடு என்பதை இவர் வலியுறுத்தி பேசியது என்பது மிக மிக எனக்கு பிடித்திருக்கிறது. அதைத்தான் திரும்ப திரும்ப அது ஒரு செய்தியா, ஏன்னா பள்ளி குழந்தைகளுக்கு வெறுமன இந்த மாதிரியான தனி ஆளுமை அப்படிங்கிற செய்தி போச்சுன்னா இயல்பா அந்த கூட்டு சிந்தனை என்பது துண்டிக்கப்பட்டு விடக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே காந்தியின் வழியாகவும் இந்த கூட்டு செயல்பாட்டை சொல்வது, எனவே காந்தி என்கிற தனி மனித ஆளுமையாக முன்னிறுத்தாமல் அவருடைய அந்த கூட்டு செயலை வலியுறுத்தினார் என்று உரையாளர் குறிப்பிட்டது எனக்கு மிகவும் மிக ஏற்புடையதாக இருக்கிறது. அதனாலதான் அது கொஞ்சம் கூடுதல் நேரமாக அதை சொன்னேன். அப்புறம் அவர் நேற்று நடந்த உரையாடல கூட ஒரு கருத்தை நான் சொன்னேன். அவரு காந்தி சொன்ன அந்த ராமராஜ்யம் என்பது அந்த மதம் சார்ந்த ஒரு வழிபாட்டுக்குரிய அந்த இறைவனின் பிரதிநிதி சொல்லப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை அல்ல, அந்த கதாபாத்திரத்துடைய ஆளுமையை பற்றி அவர் சொல்லல. அப்படிதான் அவங்க சில பேர் அதை முன்வைக்க பார்க்கிறார்கள். ஆனால் அவர் சொன்னது என்பது அந்த ராமர் என்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு சொல்லப்படுகிற பல்வேறு ஆக்கப்பூர்வமான தன்மைகள், எதிர்மறையான தன்மைகளும் இருக்குல்ல, இல்லைன்னு மறுத்து விட முடியாது இல்ல, அதுக்குள்ள பண்ண நேரம் ஆயிடும். ஆனா அந்த ஆக்கப்பூர்வமான தன்மையில் எடுத்துக்கொண்டு அது எப்படி ஒரு ஆட்சிக்கு இருக்க வேண்டும், ஆட்சியாளருக்கு இருக்க வேண்டும், அரசமைப்புக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் காந்தி வலியுறுத்தினார். அதுல முக்கியமான ஒன்றுதான் ராமராஜ்யம் என்பதை அவர் சொன்ன கிராமராஜ்யம் என்பதோடு கூட இணைச்சு பார்க்கலாம் நினைக்கிறேன். அவர் கிராமராஜ்யம் என்பதை ரொம்ப ரொம்ப வலியுறுத்தினார். அதுல இருந்துதான் இந்திய சமுதாயம் கட்டப்பட வேண்டும், சுதந்திர இந்தியா கட்டப்பட வேண்டும் என்ற பெருங்கனவு அவருக்கு இருந்தது. ஆனால் என்னவென்றால் அந்த கனவை நிறைவேற்ற தவறினார்கள் என்கிற கடுமையான விமர்சனத்தை நான் முன்வைக்க விரும்புறேன். ஏன்னா அது நம்ம நாளுக்கான நிறைய தரவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மார்க்சியவாதிங்கிற முறையில
ஒரு இதை சொல்லலாம்னு இருக்கிறேன். இந்தியாவில் என்ன நடந்தது என்றால், உலக அளவுல நடந்ததுக்கு சற்று மாறாக இங்கே முதலாளியம் என்கின்ற அந்த கேபிட்டலிசம், அந்த முதலாளித்துவம் என்பது இங்கு உள்ள நிலப்பிரபுத்துவத்தை ஒழிக்கவில்லை. பல்வேறு நாடுகள் அதான் நடந்தது. நிலப்பிரபுத்துவத்தை ஒழிக்கிறது என்றால் நிலப்பிரபுக்களை அழித்துக் கொள்வதல்ல. அப்படி புரிந்து கொள்ள மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நிலப்பிரபுத்துவம் சார்ந்த சித்தாந்தங்கள், கோட்பாடுகள் இவற்றைத்தான். ஆனா இந்தியாவில் என்ன நடந்தது என்றால் சமரசம் செய்து கொண்டது முதலாளித்துவம். அதனாலதான் இன்றைக்கும் இங்கே மதம் வெறி கொள்கிறது. அதனாலதான் இங்கே இன்றைக்கும் சாதியம் ஆணவ கொலைகளை நடத்தி கொண்டே இருக்கிறது. இப்படி நிறைய விற்று கொண்டே போகலாம். இன்னும் போலியான மரியாதைகள், போலியான பண்புகள் என்றெல்லாம் நிறைய கட்டப்பட்டு வருவதற்கு அந்த நிலப்பிரபுத்துவத்துடான சமரசம் தான் முக்கியமான காரணம். அது நிலப்பிரபுத்துவத்தோடு சமரசம் செய்து கொண்ட அதே முதலாளித்துவம் இந்தியாவில் என்ன செய்தது என்றால் கிராமங்களை கைவிட்டது. கிராமத்தை கைவிட்டதன் மூலமாக காந்தியை கைவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப அந்த கோணத்திலிருந்து நான் யோசிக்கிறேன். அப்படி யோசிக்கிற போது என்ன ஆச்சு என்றால் கிராமங்களை சார்ந்து அவரு காந்தி சொன்னார், கிராமத்தில் தானே இந்தியாவில் ஆன்மாவே இருக்கிறது என்று சொன்னார். அந்த ஆன்மா நகரங்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு அவல நிலையை உருவாக்கினார். சொல்லப்போன நகரங்களும் மொத்த நாடும் கிராமங்களை சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படியே தலைகளாக நிலைமை என்பது மாற்றப்பட்டது. அதுல அந்த சிந்தனைகளை கொண்டு போவதன் மூலமாக மீண்டும் எப்படி அந்த கனவை நிறைவேற்றுவது. காந்திங்கிற தனி மனிதனுடைய கனவு அல்ல, அதல்ல நம்முடைய வேலை. அந்த காந்தியம் என்கின்ற அந்த சித்தாந்தம், கிராமம் சார்ந்த சித்தாந்தம், கிராம அரசு, அது உள்ளாட்சி அரசுங்கிறத சொன்னார். வெறும் நிர்வாகமாக அவர் சொல்லல, அது ஒரு தனியாட்சி பெற்ற அரசாக இருக்க வேண்டும் என்று கனவு கொண்டார். அந்த கனவை நாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதுல கூடுதலாக அரவிந்தன் பேசுகிற போது முதிய காந்தியை காட்டுகிறோமே அப்படி சொன்னார். ஆனா யோசிச்சு பாருங்க, நல்ல ஓவியர்கள் அதன் மீது பெரிய மரியாதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மதுரை காந்தி மியூசியத்துக்கு நான் அடிக்கடி சென்றிருக்கிறேன். அம்மையாரும் பார்த்திருப்பார்கள் நினைக்கிறேன். அங்க ஒரு நவீன வடிவத்துல காந்தியினுடைய ஒரு சிறிய சிற்பம் அங்கே சூழலை மாற்றப்படும். பார்த்து எப்படி இந்த சிற்பிக்கு இப்படி ஒரு கற்பனை வந்ததுன்னு. அது போலலாம் பூந்து விளையாடுவதற்கான வாய்ப்பு நிறைய அதெல்லாம் இளைஞர்களை ஈர்க்கும். அது மட்டும் இல்ல, இப்ப உதாரணமா பெரியார் எடுத்துக்குவோம். பெரியார் அத்தனை வயதுல காலமானாரு. அவரை நீங்க இளம தோற்றத்துல போறதை விட அந்த 94 வயதுல காலமான அவரை நீங்க அந்த பெரியார் அந்த தாடியும் கீடியமா முதிர்ந்த தோற்றத்துல போடும்போதுதானே இயல்பாக அந்த முதிர்ச்சி நமக்கு தெரிகிறது. 64 வயதில் காலமான காரல் மார்க்ஸ் அவர்களை அந்த முதிய தோற்றத்தில் போடும் சித்தரிக்கிற போதுதானே அந்த சித்தாந்த ரீதியான அந்த முதிர்ச்சி அது ரொம்ப முக்கியம். ஆக இளமை என்பது உடலில் இல்லை, வயதில் இல்லை, நம்முடைய சிந்தனைகள் தான் இருக்கு. எத்தனை ஆண்டு ஆனாலும் அந்த சிந்தனை இருக்கிறதா இல்லையா என்பதுதான். அதுல நம்ம கோட்டை விட்டுட்டு இது இளமையாக காட்டுவதால் மட்டும், இளமையாக காட்டுவதில் இன்னொரு ஆபத்து இருக்கு. பொறுப்பற்ற தன்மைகளுக்கான அடையாளமாக இளமை சித்தரிக்கப்படுகிற போது அப்படிலாம் ஆனா பிரிக்க கூடாது என்பதுதான் என்னோட கருத்து. இளமை முதுமை என்றெல்லாம் பிரிக்கக்கூடிய மனிதம், அவ்வளவுதான். அந்த மாதிரி சிந்தனை நம்ம கொண்டலாம் நான் நினைக்கிறேன். அரவிந்தர் தவறா எடுத்துக்கொள்ள மாட்டாருங்கிற நம்பிக்கையோட, ஏன்னா இது ஒரு உரையாடல் மேடை தானே. மற்றபடி இந்த கருத்துக்களோடு எனக்கு கேள்விகள் ஏதும் இல்லை. அது மிக இன்னும் சொல்ல போனா தேடலுக்கு தூண்டி விட்டு இருக்கிறீர்கள், அதுக்கான நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. ஆமா, இல்ல நான் இன்னும் சில 1-2 கோட் மட்டும் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட பேச்சுல நான் பேசிட்டே போனதுனால கோட் சொல்ல மறந்துட்டேன். தமிழ்ல பாத்தீங்கன்னா முக்கியமான முயற்சி காந்திக்காக செய்யப்பட்ட முக்கியமான முயற்சியில காந்தியை பத்தி ஒரு 17 வால்யூம் பண்ணாங்க சார். அது ரொம்ப, ஏன்னா வேற எந்த மொழியிலும் அதை செய்யல. நம்ம தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பு அது. அது பாத்தீங்கன்னா இவருடைய நம்ம அவினாசிலிங்கம் அவருடைய முயற்சி மூலமாக காந்தி நூல் வெளியீட்டு கழகம் 17 வால்யூம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒவ்வொரு தலைப்புகள்லையும், அதாவது தலைப்பு ரீதியா காந்தி பேசினதை தொகுத்த முயற்சி வேற எங்கேயுமே செய்யப்படலை. இந்தியாவில் வேற எங்கேயும் செய்யப்படலை, தமிழ்ல மட்டும்தான் அது செய்யப்பட்டிருக்கு. அது நமக்குரிய தனிப்பட்ட பெருமை. அது மிகப்பெரிய ஆளுமைகள் அதுல வேலை பார்த்திருக்காங்க. இதுல இப்ப நான் படிச்சுட்டு இருக்கிற வால்யூம் கிராம சுயராஜ்யம்ங்கிற வால்யூம். ஏன்னா அதுல நிறைய வால்யூம் இருக்கு. அதுல ஒரு வால்யூமாவது முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட முயற்சி. அதுல ஒரு வால்யூம் பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். நம்ம தக்கர் பாபால இருக்கக்கூடிய காந்தி ஸ்டடி சென்டர்ல வாரம் புதன்கிழமையில அவங்க ஒரு புத்தகம், காந்தி புத்தகம் பத்தி பேசுறாங்க. அதுல ஏற்கனவே ஒரு வால்யூம் பத்தி நான் பேசியிருக்கேன், கல்வி அப்படிங்கிற ஒரு வால்யூம் பேசியிருக்கேன். இப்போ அடுத்து பேசலான்னு தயாரிப்பில் இருக்கிற வால்யூம் கிராம சுயராஜ்யம். அது
காந்தி முழுக்க முழுக்க அதுல வந்து பேசியிருக்காரு. அதுல முக்கியமான சில கோட்ஸை மட்டும் நான் குறிச்சு வச்சிருந்தேன். என்னோட பேச்சுல அதை சொல்ல மறந்துட்டேன். அதை 3 மட்டும் நான் சொல்றேன். மீதியை வந்து அப்புறமா நம்ம யாராவது தகவல்கள் இருந்தா சொல்லலாம். நம்ம இதை தொடர்ந்து இதை பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமுமே. அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் மக்களுக்குள்ள சக்தியை அவர்களுக்கு பயிற்றுவிப்பதன் மூலமே உண்மையான சுயராஜ்யத்தை பெற முடியும். இது காந்தியினுடைய வார்த்தை. அதிகாரத்தை கட்டுப்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவும் மக்களுக்குள்ள சக்தியை அவர்களுக்கு பயிற்றுவிப்பதன் மூலமே உண்மையான சுயராஜ்யத்தை பெற முடியும். இதெல்லாம் அவருக்கு சுதந்திரம் வரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு. இன்னொன்னு, வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவைக்கும் சுயராஜ்ய அரசாங்கத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாக இருந்தால் சுயராஜ்ய அரசாங்கம் வருந்தத்தக்கதாக போய்விடும். இது இன்னொரு கோட்டு. இதெல்லாம் நான் எழுதி வச்சிருக்கிறது. பலரால் ஆளப்படும் ஆட்சி என்பதுதான் சுயராஜ்யம் என்பதன் பொருளாகும். இந்த பலர் ஒழுக்கம் இல்லாதவர்களாகவோ அல்லது சுயநலம் உள்ளவர்களாகவோ இருக்கும் பொழுது அவர்களுடைய அரசாங்கம் அராஜகமாக இருக்குமே அல்லாது வேற எதுவுமாக இருக்க முடியாது. இதுவும் காந்தியுடைய கோட்டு தான். இது 3 நான் என்னோட பேச்சுல சொல்லணும்னு நினைச்சேன். அதை நான் விட்டுட்டேன் என்னோட பேச்சு போக்குல. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது இந்த தொகுதியில நான் முதல்ல படிச்ச 2 பக்கங்கள்ல வரக்கூடிய கோட்டு இது. இப்போ இது முழு புக்கையும் படிச்சா இன்னும் எவ்வளவு வரும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. நன்றி. இன்னொரு கருத்தையும் கூட சொல்லிடுறேன். இப்ப நீங்க சொன்னதுனால எனக்கு நினைவு வந்தது. அது நான் ஒரு கோட்டை சொல்லணும்னு விரும்புறேன். என்னன்னா, காந்திகிட்ட ஒரு கேள்வி வருகிறது. அதாவது இது வந்து எதுல இருந்து எடுத்ததுன்னா, பேராசிரியர் பிபின் சந்திரா அவர்கள் எழுதிய மதம் மதச்சார்பின்மை அப்படிங்கிற மாதிரி தலைப்பு ஒரு சரியா பாருங்க. எனக்கே நான் தான் அந்த நூலை மொழிபெயர்த்தனே. எனக்கு டக்குன்னு மதம் மதச்சார்பின்மை மதவெறி அதுதான் அந்த புத்தகத்தோட தலைப்பு. அது பிபின் சந்திரா அவர்கள் எழுதிய காந்தியினுடைய வாழ்க்கையை வைத்து எழுதப்பட்ட கட்டுரை. அது புத்தகம். அது என்னுடைய மொழிபெயர்ப்புல பாரதி புத்தகாலயம் வெளியிட்டு இருக்கிறது. அதுல எனக்கு பிடித்த ஒரு மேற்கோள் ஒன்று உண்டு. காந்தி கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை பற்றி இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தீர்கள், ஆனா இப்ப இப்படி மாத்தி சொல்றீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. என்ன இப்படி ஏற்கனவே நீங்க ஏன்னா நம்ம அடிக்க அரசியல் மேல பாக்கலாம். நீங்க போன வருஷம் இப்படி சொன்னீங்க, 10 வருஷம் கழிச்சு முன்னாடி இப்படி சொன்னீங்க, போன ஜென்மத்துல இப்படி சொன்னீங்கன்னு இன்னைக்கும் கூட கிளப்பிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு பதில் சொல்லு போல் காந்தி சொன்ன அந்த பதில் அந்த புத்தகத்தோட பின்னாட்டில் அதவே எடுத்து போட்டோம் நாங்க. என்னன்னா, நான் வந்து நான் அப்ப அப்படி சொன்னேன்னா அப்ப இருந்து என்னுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கு இருந்த என்னுடைய வளர்ச்சி நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை சொன்னேன். இன்றைக்கு இந்த 10 ஆண்டுகளை நான் வளர்ந்துருக்கிறேன்ல, இந்த 10 ஆண்டுகள் எனக்கு கூடுதல் அறிவு கிடைச்சிருக்குல்ல, இதுல நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றேங்கிறதான முக்கியம். அப்ப 2வது முறையாக நான் என்ன சொல்கிறேனோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், 3வது முறை கூட நான் திருத்த வேண்டியிருக்கும், அப்படி சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான மேற்கோள் அது. அதையும் இங்க பகிர்ந்து கொள்ள நன்றி. உண்மை உண்மை உண்மை. ஆமா, இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்ப நீங்க தக்கர் பாபா இதை பத்தி சொன்னீங்க இல்லையா, அந்த அரங்கத்துலதான் இந்த நாள் எங்களுடைய நிகழ்வு நடந்தது. அதையும் பகிர்ந்து கொள்கிறேன். ஆமா, ஏன்னா இந்த பக்கம் எங்க நிகழ்ச்சி நடந்துருது, அந்த பக்கம் உங்க நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியா? அந்த படம் திரையிட்டு அன்னைக்கு கடற்கரை அவர்கள் பேசினார் ஏகே செட்டியார் பத்தி. அது நடந்துட்டு இருந்தது. உங்க பின்பக்கம் உங்க நிகழ்ச்சி நடந்துச்சு. இங்க வந்தவங்க பாதி பேர் அங்க போயிட்டாங்க. சரி 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 சரி. நன்றிங்க தோழர். இல்ல, நான் குறிப்பிட்டது வயதான தோற்றம் குறிப்பிட்டது வந்து குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுதுன்னு சொன்னேன். நம்ம எல்லோருக்கும் வந்து அதை பற்றிய புரிதல் இருக்கு. இல்ல, குழந்தைகளுக்கு தாத்தாமார்கள் தான் ரொம்ப பிடிக்கும். தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் தான் குழந்தைகள் வந்து லவ் பண்ணுவாங்க. இல்லைங்க தோழர், சரிதான். அது அந்த மாதிரி போயிருது. இல்ல அது நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழந்தைகள் வந்து பெற்றோர்களை விட தாத்தாமார்களையும் பாட்டிமார்கள்ட்ட தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஆமாங்க தோழர், நான் அதான் சொல்ல வந்தேன். அது ரொம்ப அந்த மாதிரி வெறும் உணர்வு பூர்வமா போயிரும், அறிவுபூர்வமா போகாமன்னு சொல்ல வந்தேன். மற்றபடி பெரியவர்களுக்கு வந்து அது பெரியவர்களோ இளைஞர்களோ பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்குவோம். குழந்தைங்களுக்கு அறிவுப்படுத்தும் போது நான் எனக்கு தோன்றது சொன்னேன். மற்றபடி எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, நேரம் வந்து இன்னொரு 6 நிமிடம் இருக்கு. இன்னும் சரியா அதுக்குள்ள நான் முடிக்க முயற்சி பண்றேன். முடிச்சிருவோம். இப்போ காந்தி பற்றி நம்ம இந்த நிகழ்வில் தொடர்ந்து செய்ய போகிறோம். அதை பற்றி அவரை பற்றி புரிந்துக்க முயற்சி பண்ண போகிறோம், அப்படி தான் சொல்லணும். அந்த விதத்தில் காந்தியடிகள் பற்றி மற்ற, அதாவது அவருடைய வழக்கம் போல சுதந்திர போராட்டம்,
இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பரிமாணங்களையும் தெரிந்து கொள்வது அப்படிங்கிற முயற்சியில் நான் அதை பற்றி தெரிந்து கொள்ளணும் இறங்கினேன்னா என்ன மாதிரியான இல்லை என்னென்ன நூல்களை நீங்கள் அடிப்படையில் நீங்கள் பரிந்துரைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன கேக்குறீங்களா? ஆமா, இல்ல உங்களை தான் பொதுவான உங்களை தான் கேட்குறேன். ஆ, எந்த இல்ல விதமான நான் வந்து நூல்களை நீங்கள் பரிந்துரைக்கிறீங்கன்னு நான் கேட்க வரேன். நான் முக்கியமா வந்து நம்ம இப்ப தமிழ்ல செய்யப்பட்ட இந்த 17 வால்யூம சொல்லுவேன் சார். ஆ, அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முயற்சி அது. ஏன்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட் வாரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப கல்வி பத்தி காந்தி என்ன சொல்லியிருக்காரு? கடவுள், சமயத்த அவர் எப்படி பார்க்குறாரு? அப்புறம் கிராம சுயராஜ்யத்தை எப்படி பார்க்குறாரு? அப்புறம் சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறாரு? அப்படிங்கிறதுக்கு இந்த 17 வால்யூம்ல சில வால்யூம் வந்து நம்ம படிக்கலனாலும் பரவாயில்ல. அது வந்து காந்தி அரசாங்கத்துக்கு எழுதிய கடிதங்கள், தலைவருக்கு எழுதிய கடிதம். ஆனா, அதுலயும் காந்தி ஒவ்வொரு கோணங்கள்ல வெளிப்படுவார்ன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சர்தாருக்கு ஒரு கடிதம் எழுதினாரு. அவர் வந்து அதாவது ஃபேக் எண்ட் ஆஃப் த இதுல சர்தாருக்கு ஒரு கடிதம் எழுதினாரு அவரு. புகழை போல ஒரு மனிதனை கெடுப்பது எதுவும் இல்லை. அதனால புகழை நீ ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பாரு. அது எவ்வளவு சத்தியமான வார்த்தை அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். அந்த மாதிரி அதுல வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க இதை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த தலைப்பு ரீதியாக செய்யப்பட்ட சப்ஜெக்ட் வாரியாக செய்யப்பட்ட இந்த தொகுதி நூல்கள் என்பவை மிக முக்கியமானவை. இந்த 17 வால்யூம்ல நம்ம குறைஞ்சது இந்த 10 வால்யூம் நமக்கு ஏன்னா லைப்ரரியில தான் இப்போ கிடைக்குது. இப்போ மறுபதிப்பு இது செய்யப்படலை. சரோதி இலக்கிய பண்ணி அதை கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அது அது வந்து நான் ரொம்ப அடிப்படையான நூலா நான் நினைக்கிறேன். அது தவிரவும் நிறைய நூல்கள் காந்தியினுடைய வாழ்க்கையை பற்றி பேசக்கூடிய நூல்கள் ஏராளமா இருக்கு. ஆனால் இந்த தலைப்பு ரீதியாக அவர் செய்த இந்த தொகுதி நூல்கள்ல நம்ம ஒரு 10 நூல்கள் படிச்சா கூட போதும். அவர் முழுமையான ஒரு ஒரு சித்திரம் உங்களுக்கு கிடைச்சிரும். காந்தி என்ன மாதிரி யோசிச்சார் அப்படிங்கிற சித்திரம் கிடைச்சிரும். ஸோ இதுவே நம்ம ஒரு வாழ்நாளைக்கு தேவையான செய்திகள் அதில் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக நம்ம அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பயணம் தான். இப்போ நான் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன சின்ன நூல்கள்லேருந்து அப்படி தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது போக 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 தான் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சுரங்கம் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அப்போ நம்மளே கண்டடைவோம். அவ்வளவுதான். இப்போ ஒரு ஆசிரியரோட பணி அவ்வளவுதானே. அந்த முனையில கொண்டு போய் விட்டா போறோம். சாமர்த்தியமான மாணவனா இருந்தா அவனே தேடி கண்டுபிடிச்சிருவான் இல்லையா? அது போலதான். ஸோ இந்த தொகுதி நூல்களை தான் நான் முதல்ல பரிந்துரைப்பேன். அவை இணையத்திலும் கிடைக்கின்றன நினைக்கிறேன். நம்ம தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில அவையெல்லாம் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்துல அவையெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து நம்ம தொடங்கலாம். அது சரியானதாக இருக்கும். நன்றிங்கம்மா. அந்த அந்த வெளியீடு தலைப்பு பற்றி அந்த நூல் தேடுறதுக்கான தகவல் மட்டும் இன்னொரு முறை சொல்லிடுங்களேன். இது வந்து மகாத்மா காந்தி நூல்கள் அப்படின்னு இருக்கும். பேர் வந்து மகாத்மா காந்தி நூல்கள். அதுக்கு இது வந்து அவினாசிலிங்கம் அவருடைய அரும்பணி ஆற்றிய அவினாசி பெருந்தகை அப்படின்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி நூல்கள் வரிசையில போட்டது. இப்போ வந்து வர்த்தமானன் பதிப்பகம் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதை. அதுக்கப்புறமா இந்த காந்தி நூல் வெளியீட்டு கழகம் அவங்க தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ எங்கே கிடைக்குது அப்படிங்கிற தகவல் எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து நான் ஒரு ஃபுல் காப்பியாக ஒரு பழைய புத்தக கடையிலேருந்து வாங்கினேன். நான் எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு அந்த தகவலை உங்களுடைய வாட்ஸ்அப் இதில் சொல்கிறேன். நீங்கள் மற்றவர்களுக்கு அதை சொல்லலாம். மகாத்மா காந்தி நூல்கள் தொகுப்பு நூல்கள்னே இருக்கும். மகாத்மா காந்தி நூல்கள் தான் அதனுடைய வரிசையே. 17 மொத்தம் 20 வால்யூம். கடைசி 3 வால்யூம் நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவை வேற வேற சப்ஜெக்டை பேசுகிற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆனால் வாழ்க்கை அது காந்தியினுடைய வாழ்க்கை குறிப்பு அப்படி வந்துடும். அந்த 17 வால்யூமே நமக்கு போதும்னு நினைக்கிறேன் நான். நல்லதுங்கம்மா. 10:03 நம்ம நிகழ்வோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்வில் என்ன பேசணும்னு நம்ம முடிவெடுத்திருந்தோமோ அதை வந்து நிறைவாக தான் செய்திருக்கிறதா நினைக்கிறோம். இது ஒரு காந்தி பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவ்வளவு தூரம் ஆய்வுகள் செய்து அதனோட தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிற நம்ம சிறப்பு விருந்தினர் சித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களே நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் காந்தியை பொறுத்தவரையில்னு சொல்லும் பொழுது நம்ம அடிப்படை கல்வியில் இருக்கிறோம். நிச்சயம் வந்து எப்படி வள்ளுவரை நாம் எப்படி நமக்கு தேவைப்படுகிறாரோ அதுபோல் இன்னொரு புறம் காந்தி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தனி மனித அளவிலும் சமூக அளவிலும் அரசியல் அளவிலும் நமக்கு தேவைப்படுகிறார் தலைமுறை தோறும் அப்படிங்கிறதுனால இது தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டிய ஒன்றாகவும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வு வெகு சிறப்பாக அமைந்ததுங்கம்மா. மிக்க நன்றி உங்களுடைய இன்றைய பங்களிப்பிற்கும் நேரத்தை இதற்காக ஒதுக்கியிருக்கும். வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் இந்த நிகழ்வை தொடர்ந்து செய்வோம். அதுபோலவே இதுவரை தொடர்ந்து இணைந்து நிகழ்வை சிறப்பித்த அனைத்து தோழமைகளுக்கும் நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவிட்டு நிறைவுக்கு போயிடலாங்கம்மா. மிக்க நன்றி. நல்ல வாய்ப்பு. காந்தியை பற்றி பேச சொன்னால் நான் வந்து சலிக்காமல் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு தகவல்களும் இருக்குது, பேச வேண்டியதும் இருக்குது. அதனால் என்னென்ன ஃபாரம் கிடைக்குதோ அதில் எல்லாத்துலேயுமே நான் பேச முயற்சி பண்ணுறேன். இந்த வாய்ப்புக்கு மிக்க நன்றி.
நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்ம மாதம் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு தலைப்புல இப்ப ஏதாவது ஒரு சுத்தம் பத்தி காந்தி என்ன சொன்னாரு? அத நம்ம எப்படி நம்மள வந்து பயிற்றுவிக்கிறது? முக்கியமா குழந்தைகள. அப்புறம் நம்மளுடைய கல்வி முறை. எல்லாற்ற பத்தியுமே நம்ம வந்து இந்த இந்த ஃபோரம்ல பேசினா நல்லாருக்கும் அப்படிங்கிறது என்னோடது. நான் மட்டும் இல்ல. நெறைய பேர் வரணும். இன்னும் நெறைய பேர் இங்க யோசிக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள எல்லாமும் நம்ம பேச சொல்லலாம். அது இன்னும் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு உரையாடலை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு வாய்ப்பா அது இருக்கும். நன்றி. வாய்ப்புக்கு மிக்க நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வு அ நிறைவுக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இன்னொரு ஆளுமையுடன் சந்திப்போம் தோழமைகளே. இதுவரை தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்வை சிறப்பித்த அனைத்து தோழமைகளுக்கும் மிக்க நன்றி. அவை இனிதே நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. குரல் டாக்கர்ஸ்.